ஹலோ ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வந்து குளத்தி மீன் கறியாக்குவோம். இந்த மீனை வந்து வாங்கி நல்லபடியாக கழுவி எடுத்துக்கொள்வோம். முதல்ல மீனை வந்து நல்லா 4-5 தண்ணி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கொள்வோம். இந்த பாருங்கள், நல்லா அழகாக கழுவியாச்சு. ஒரு 4-5 தண்ணியாவது கழுவணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்துலாம் நம்ம தயார் பண்ணிக்கொள்வோம். முதல்ல சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம். இப்போ இது வெங்காயம் வந்து 1 கப்பு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கொள்வோம். அதுக்குள்ளே வந்து வெங்காயமும் இது தேங்காய், காஞ்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச தேங்காய் இல்லைன்னா பச்சை தேங்காய் அதுவும் இதோடைய போட்டு வறுத்துக்கொள்வோம். இது வந்து இஞ்சி பூண்டையும் அதோட சேர்த்து போட்டுக்கலாம். இது வந்து இது கராம்பும் ஒரு 4-5 கராம்பும் இது மிளவும் போட்டு அதையும் இதோடைய அப்படியே வறுத்துக்கொள்வோம். நல்லபடியாக இதாகணும், நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இதை நல்லா வசக்கட்டும். இதுவும் கொஞ்சம் அப்படியே வதக்கி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு பிறகு இப்போ தக்காளியையும் போட்டு இதோடைய சேர்த்து வதக்கணும். தக்காளியையும் இதோட சேர்த்து வதக்கணும். பெருசாக கட் பண்ண தேவையில்லை, நம்ம அரைக்கிறது தானே. அரைச்சிட்டு ஒரு 4-3 துண்டாக வெட்டி போட்டு இதோட சேர்த்து வதக்கிக்கொள்வோம். எல்லாம் இது நல்லபடியாக வதங்கட்டும். இப்போ வந்து கொஞ்சம் புளி, நமக்கு ஒரு நம்ம மீன் எவ்வளவு தேவையோ அதிகமாக இருந்தால் அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புளியும் எடுத்துக்கொள்ளும். அதுவும் இதோடைய போட்டு வதக்கணும். நல்லா புளியையும் போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து தனியா பொடி இது வந்து மஞ்சள், காரமும் கரம் மசாலா இந்த தூளையும் போட்டு அதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கொள்வோம். இதெல்லாம் நல்லபடியாக வதங்கணும். முதல்ல தீயாமல் அடிப்பிடிச்சிடும், தீயக்கூடாது. மசாலா போட்டதுக்கப்புறம் தீயக்கூடாது, நெருப்பை குறைச்சிட்றணும். குறைச்சி போட்டு இதையும் கொஞ்சம் அது எல்லாம் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து இதையும் கொஞ்சம் அப்படியே வதக்கி எடுத்துக்கொள்வோம். எல்லாத்தையும் நல்லபடியாக வதக்கிட்டு இப்போ உப்பையும் போட்டுக்கொள்வோம். உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கொள்வோம். உப்பையும் போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். மிக்சிலையோ அம்மிலையோ நம்ம போட்டு ஆட்டுக்கல்லையும் அரைச்சிக்கலாம், மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இதை அரைச்சிக்கொள்வோம். சரி, இப்போ வந்து அரைச்சாச்சு பாருங்கள். இதை வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு சட்டியை வச்சு இதுக்கு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவைதானே. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் முதல்ல வந்து சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம். நமக்கு தேவையான அளவு எண்ணெயும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பூண்டு, கருவேப்பிலை, 2 வர மிளகாயும், ஜீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம். வெந்தயம் இருக்கு இல்லையா, பெருஞ்சீரம்னா வெந்தயம்னு சொல்லுவோம், வெந்தயத்துக்கு பெருஞ்சீரம்னு சொல்லுவோம். வெந்தயத்தையும் போட்டு பெருஞ்சீரத்தையும் போட்டு நம்ம வந்து அதை முருவட்டும். கொஞ்சம் நேரம் முருவணும், நல்லா கலர் மாறணும். இதை அப்போ நல்லபடியாக முருவட்டும். முருவிட்டு பாருங்கள். முருவினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலாயையும் இதில் போட்டு அப்போ நல்லபடியாக தாளித்து கொள்ளணும், வதக்கி எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் இப்போ மசாலாவை போட்டுக்கலாம். முருவிட்டு பாருங்கள், தீய விடாமல் நல்லபடியாக முருவணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகினா போதும். இப்போ நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். மசாலாவையும் போட்டு இதையும் அதோட சேர்த்து வதக்கிக்கொள்வோம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி நல்லா சுருண்டு அப்படியே மசாலா எல்லாம் அப்படியே சட்டியில் ஒட்டாமல் நல்லா வதங்கி நல்லா அழகாக வதங்கி வரணும். வந்ததுக்கப்புறம் அது வந்து எண்ணெய் வந்து வெளியாகும். எண்ணெயெல்லாம் அப்படியே கக்கிரும். எண்ணெயெல்லாம் கக்கினதுக்கப்புறம் மசாலாவிலேருந்து எண்ணெயெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி போடணும். இப்போ பாருங்கள், நல்லபடியாக வதங்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் மசாலா எல்லாம் அப்படியே ஒட்டி இருக்குது பாருங்கள். அதை வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே அலசி அதில் ஊற்றிக்கொள்வோம். கொஞ்சம் நேரம் அதுவும் நல்லபடியாக தண்ணி வத்தும் வரை கொஞ்சம் வதக்கிக்கொள்வோம். தண்ணியெல்லாம் வற்றணும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லபடியாக சுருண்டு வரணும். மசாலா வந்து சட்டியில் ஒட்டாமல் நல்லபடியாக சுருண்டு வந்தால் தான் கறி வந்து நல்ல ருசியாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவையான ஆணம் எவ்வளவோ, நமக்கு வந்து ஆணத்துக்கு தேவையான ஆணத்துக்கு தண்ணியை ஊற்றிக்கொள்ள வேண்டியதுதான். நமக்கு எவ்வளோ ஆணம் வந்து
இது வந்து அதிகமாக தண்ணியை ஊற்றக்கூடாது. ஏன்னு சொன்னால் வந்து மீன் வந்து கரைஞ்சி போயிருந்து ரொம்ப நேரமாக அவிய போடக்கூடாது தானே. நமக்கு ஆணம் எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ திக்காக அந்த கணக்கில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கொள்ளணும். அதிகமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மீன் வந்து கரைஞ்சி போயிடும். அதுக்காகத்தான் முதல்ல நமக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கொண்டா நல்லோம். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், வதங்கட்டும் நல்லபடியாக. மசாலா இன்னும் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கொள்ளுவோம். அதிகமாக தண்ணி ஊற்றலை, ஒரு தேவையான தண்ணி தான். நம்ம வந்து இந்த மீன் வந்து முழுகிற மாதிரி அப்படி தாண்ட மாதிரி இருந்தால் போதும், தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. தண்ணி அதிகமாக போட்டால் அது கொதிக்க வைக்கணும். அது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா நம்ம மீன் கரைஞ்சி போயிடும். தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து இந்த ஆணம் கொதிச்சுட்டு பாருங்கள். இந்த கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். பச்சை அரிக்கக்குள்ள பச்சை தண்ணியில் போடக்கூடாது. ஆணம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு பிறகு தான் இதை வந்து இப்போ மீனை வந்து போட்டுக்கொள்ளுவோம். மீனை போட்டு கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை மூடி நெருப்பை குறைச்சி விட்றணும். அதுக்கு பிறகு ஸ்லோவில் தான் நெருப்பை வந்து குறைச்சி விட்டுட்டு ஸ்லோவில் தான் அதை அடிச்சு எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஃபுல் நெருப்பில் வச்சோம்னு சொன்னால் மீன் உடஞ்சி போயிடும். மீன் உடையாமல் ஸ்லோவாக வச்சு நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிக்கொள்ளணும். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து சட்டியில் மாற்றிக்கொள்ள வேண்டியதான். வீடியோ பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப்ஸோ பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கொள்வோம். அவ்வளோதான், மாற்றியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த மசாலா எல்லாம் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி அதை வந்து மிஷினில் அரைச்சி நம்ம மசாலா ஆக்கினா கறி ஆக்கினா இது கறி வந்து நல்லா திக்காக வரும். தண்ணி மாதிரி இல்லாமல் திக்காக வரும். நல்லா இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஆணத்தையும் ஊற்றியாச்சு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப்ஸ் மறக்காதீங்க. லைக், சப்ஸ்கிரைப்ஸ் கண்டிப்பாக. பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்த வேளை சந்திக்கலாம்.